என்னடா மந்தி பிரியாணி இப்படி இருக்கு? ஆமாங்க, நானும் என்னோடய கேங்கும் சேர்ந்து சரி மந்தி பிரியாணி சாப்பிட்லாம், ஒரு டைம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிடிசியில் இருக்க கிரில் பார்க்குக்கு தான் போயிருந்தோம். ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது, ஓரளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு மந்தி பிரியாணி ஆர்டர் போட்டோம். வந்துருச்சு. வந்து பார்த்தா என்னண்ணா இது வெள்ளை சோறாக இருக்குது, இது எப்படின்னா சாப்பிட்றது அப்படின்னு ஏங்கடி கேட்குறானே. மந்தி பிரியாணினாலே இப்படி தாண்டா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஓகே, நல்லாவே இருந்தது. ஒரு அன்லிமிட்டடான ஒரு மந்தி தான். ஒரு ஆளுக்கு ஒரு 200 போட்டால் போதும். ஒரு 1000 இருந்ததுன்னா 4 பேர் சாப்பிட்லாம். 1200 போட்டிங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்டு வந்துடலாம். பீஸ்லாம் ஓகே, நல்லா குக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்னென்னா நல்லா ஸ்பைஸியாக வெளியில் கடைகளில் சாப்பிட்ற பிரியாணியை சாப்பிட்டு பழகினவங்களுக்கு இது என்னமோ வித்தியாசமான ஒரு ஃபீல் இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு மந்தி பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு சைடிஷ் வாங்கிக்கிங்க, இல்லைனா ஸ்பைஸியான வேறு ஏதாவது மந்தி பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். நான் சாப்பிட்ருக்கும் போது தான் மெனுக்காலில் பார்க்குறோம் ஏகப்பட்ட மந்தி பிரியாணி இருக்குது. இது தெரியாமல் நான் வந்து கிளாசிக்கலாக ஒரு மந்தி வாங்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ நீங்களும் மந்தி பிரியாணி சாப்பிட போனீங்கன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவான அழகழகான வீடியோஸ்க்கு மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.